பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் தோற்றும் அப்பெற்றியனே முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் தோற்றும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியாம் நின்னடியா தாழ் பணிவம் ஆங்கவர்க்கே பாங்கவும் அன்னவர் என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம் அன்னவர்க்கே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய சும்மா இருக்கு புருஷனுக்கு சேவை செய்யறதையும் துளசி மரத்துக்கு கோலம் போடுறதையும் ஒரு பொம்பளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. அவ இன்னைக்கு புதுசா கோலம் போடலையே. இத்தனை நாளா தோணல, இன்னைக்கு தோணுச்சு. அடியே இந்த வீட்டுல 35 வருஷமா நான் தான் சமைக்கிறேன். ஓஹோ ஜானகி, இனிமே நீ சமயக்கட்டு பக்கமும் வர வேண்டாம். நீ போமா. கௌசல்யா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பிடிக்கலீங்க. தொட்டு தாலி கட்ட நாள்ல இருந்து ஒரு சின்ன ஸ்பூன் வளைஞ்சு போனா கூட என்கிட்ட வந்து சொல்லுவியே. இப்ப என்னாச்சு உனக்கு? நீங்க தொட்டு தாலி கட்டி இருக்கிறீங்களே, அந்த தாலி என் கழுத்துல நிரந்தரமா நிலைச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியலைங்க. என்ன அழுதுட்டு இருக்க? இன்னைக்கு அம்மா ஏதாவது திட்டினாங்களா? அம்மா எங்க? வெளியில போயிருக்காங்க. சமைக்கல? சமையல் கட்டு பக்கமே நான் போக கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. இந்த பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே பிரச்சனை தான். பைத்தியக்காரா, அதுக்காக நீ என்ன ஜஸ்டிஸா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவே தேவையில்ல. ஆதாம் ஏவாள் பிறந்த காலத்துல இருந்து இந்த மாமியார் மருமக சண்டை இருக்குடா. ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா எல்லாம் சரியா போயிடும். அப்ப பிரச்சனைகள்லாம் இன்னும் 8 மாசத்துல தீர்ந்துரும். புரியல? அண்ணி கர்ப்பமா இருக்காங்க. சின்ன பசங்க எல்லாம் சொல்லி தரீங்க. என்னம்மா ஜானகி, 2 மாசமா சொல்லவே இல்ல? வீட்டுல 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னடா வெடிக்க? சரி வா, வா. இன்னைக்கு நாம தான் சமையல். வா சமைச்சிட்டு வரோம். உடம்ப பாத்துக்கமா. ஊருக்கா போயிட்டு வர, சீக்கிரம் வாடா. பேசி கேட்டு போலீஸ்கார மஃப்டியில வந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு சமைக்க போறோம். தலையில முண்டாசு வேற கேடு. டே கண்ணா, நீ போய் வெங்கலப்பானையில தண்ணி எடுத்துட்டு வா. வெங்கலப்பானையில தண்ணி இருக்கு. சாதம் வடிக்கடா. வெங்கலப்பானையில அரிசியை போட்டு சுட வச்சுட்டு கடைசியில தண்ணி விட்டானே. அப்போ உனக்கு சாதம் கிடைக்காது, அரிசி பொடி தான் கிடைக்கும். பத்த வை. எது பத்துதோ அதை பத்த வைடா. பத்தி குச்சிதான். சித்தப்பா, தண்ணி கொண்டு வந்துட்டேன். ஏண்டா உனக்கு குளிக்கிறதுக்காக தண்ணி கேட்டேன். இப்படி கொண்டு வந்திருக்கிய, நான் அரிசி எங்க போடுறது? சித்தப்பா, அரிசியை உள்ள போட்டா தேவையில்லாத தண்ணி வெளில வந்துரும். காக்கா கூழாங்க கதை படிச்சது இல்லையா? ஜானகி, 7 பேருக்கு 7 லிட்டர் அரிசி போடுமா? ஐயோ, அடி பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, மேல்பாதி தெரியுமே நமக்கு. சித்தப்பா, நான் வச்ச சாம்பார் பார்த்து கொதிக்க போகுது. பீன்ஸ் நறுக்கலையே. சுடவே இல்ல. ஐயோ, ஸ்டவ்வை ஏத்த மறந்துட்டேன் சித்தப்பா. நமக்கு உருப்படியா தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஸ்டவ்வையாவது அணைச்சது. வேடிக்கை பார்த்தா ஒண்ணும் இல்லமா, லேசான தீக்காயம். ஒரு நிமிஷம் இருங்க, இனத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஐயோ, கத்தாத, பயமா இருக்குடா. என்ன வாங்கிட்டு வர போயிருக்கா? அது தெரியாது, ஆனா மருந்தோட வருவா. நம்ம வீட்டு மருந்து எய்த்து வீட்லயா இருக்கு. வாய முடு. எவ்வளவு பெரிய வாய்டா.
தள்ளுங்க தள்ளுங்க. ஒரு நிமிஷம் நீங்க பாத்துக்கமா. உள்ள ஸ்டவ் டம்ளர்ல தண்ணி விட்டு அணைச்சிட்டு வந்துடுறேன். சரி. என்னது வெள்ளையா தயிரா? 5 நிமிஷத்துல குணமாயிடும். அவ்வளவு குளுமையான மருந்து, குழந்தையோட ஆகாரம். ஓ கிரேப் வாட்டரா? சிச்சி, தாய்ப்பாலுங்க. தாய்ப்பாலா? ஐயோ டம்ளர்ல கெட்டினால வச்சிருக்கேன். சித்தப்பா கொஞ்சம் தாய்ப்பால் வச்சு வை ஜானகி, சித்தப்பாவுக்கே தேவைப்படும். அனாவசியமா கவலைப்படாத. என்ன கடவுள் மேல பாரத்தை போடு. என்ன இது அக்கிரமம்? இங்க அக்கிரமம் நடக்குது நீங்க நினைச்சீங்கன்னா அது என் கண் முன்னாடி தான் நடக்குது. சின்ன வயசுல உங்ககிட்ட தாய்ப்பால் குடிச்சிருக்கேன். அப்ப என் மனசுல விகல்பம் இல்லை. உங்க மனசுல விகல்பம் இருந்திருந்தா இங்க நடந்தது அக்கிரமம் தான். அண்ணி, ராமனும் சீதையும் காட்டுக்கு போன போது லக்ஷ்மணனும் கூடவே போனான். அவன் ராமனுக்காகத்தான் போனான். சீதைக்காக போனதா நீங்க நினைச்சா இங்க நடந்தது அக்கிரமம் தான். என்னங்க என்னங்க? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன்னை கை நீட்டி அடிச்சதில்லை. அந்த குறையும் உனக்கு இருக்க வேண்டான்னு தான் இப்ப அடிச்சேன். குழந்தைகளை பத்தி என்ன வார்த்தடி சொன்னேன்? எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? இனிமேல அந்த அசிங்கத்தை மூடி மறைக்க என்னால முடியாதுங்க. 2 மாசமா என் மனசு அடிச்சதுக்கு அந்த பாரத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. அந்த ஜாதகம் இருக்காது. ஜஸ்டிஸ் சார், நான் உங்களை இங்க கூப்பிட்டு அனுப்பிச்சதுக்கு முக்கிய காரணம் என் மனசுல ஏற்பட்ட ஒரு உளைச்சல். அது உங்களுக்கு ஏன் உங்க பொண்ணு ஜானகியே அவ இப்ப உங்க பொண்ணு ஏதோ ஒண்ணு ஜாதகம் சரியில்லாதனால 6 மாசத்துக்கு அவளை உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்குங்க. அப்பா, இங்க யாரும் குறுக்க பேசக்கூடாது. நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். நீங்க கூட்டு போறீங்களா? என்னை கூட்டு போகணும்? இன்னைக்கே. இன்னைக்கு நல்ல நாளா? அவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறாளோ அன்னைக்கு தான் எங்களுக்கு. ஜஸ்டிஸ் சார், நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க கிளம்புறீங்களா? தனியா போகணும்னா உடனே கிளம்ப தயார். பொண்ணை கூட்டிட்டு தான் போகணும்னா காரணம் தெரியாம நான் போறதா இல்ல. உங்க பொண்ணை இங்க விட்டுட்டு தான் போக சொன்னேன். அண்ணா, மத்தவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கெடுத்துறாதீங்க. நீங்க கிளம்பலாம் சார். வரேன். ஆமா, நான் இப்ப ஜானகியை பத்தி பேச போறேன். அதனால அவ இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதானே? அது இல்லடா, அவ இல்லாத இடத்துல நானும் இருக்க பிரியப்படல. ஜானகி வா. அண்ணா எங்க போறேன்? சாக போகலடா, சனீஸ்வரன் கோயிலுக்கு போறேன். எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு வரேன். வா. அண்ணா, இப்ப தாராளமா பேசலாம். எதை பத்தி? நகரசபை எலெக்ஷன் வருமா வராதாங்கிறத பத்தி. நீங்க ஜானகி வாழ்க்கையில விளையாடிட போறீங்களோன்னு தான் நான் பயப்படுறேன். எதுக்காக அவ்வளவு அப்பா விட்டு போக சொன்னீங்க? இது ஒரு பவித்திரமான குடும்பம். அப்புறம் இது ஒரு மானஸ்தன் வீடு. அப்புறம் கல்யாணம் ஆன நாள் முதலா கணவனோட காலடியே கதின்னு கிடக்கிற ஒரு உத்தமி இருக்கிற வீடு. அப்புறம் இந்த வீட்டுல மருமகங்கிற பேர்ல ஒரு விபச்சாரம் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் நாங்க முடிச்சுட்டோம். நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். அவ அந்த மாதிரி பொண்ணாவே இருந்தாலும் அவ இந்த வீட்டுல இருக்கணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்களா இல்ல அவ புருஷனா? அவன் குழந்தைடா. அப்படியா? மன்னிக்கணும். அண்ணிய பத்தி ஒருத்தன் இப்ப தவறா சொல்லி இருந்தான்னு வச்சுக்கோங்க, செருப்ப கட்டிட்டு அடிப்பேன்டா. உங்க நல்ல கால ராம இங்க இல்ல. இருந்திருந்தா அவன் மனைவிய பத்தி நீங்க சொன்னதுக்கு அவனுக்கும் கால் இருக்கு, அவன் காலையும் செருப்பு இருக்கு. அண்ணா, கொலையே செய்தான் நிச்சயமா தெரிஞ்சிருந்தாலும் அந்த குற்றவாளியை கோர்ட்ல கொலையாளின்னு சொல்றது இல்ல, கொலை குற்றம் சாட்டப்பட்டவன்னு தான் சொல்றாங்க. அது இருக்கட்டும், உங்க குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம்? அவ ஹைதராபாத்ல அந்த தொழில ஈடுபட்டு இருந்தா. யாரு சொன்னா? நான் தான் சொன்னேன். யாரு போனா?
என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல. யாரு போனா? நான் தான் போனேன். சபாஷ். முத்தமிழ் வித்தகர், தத்துவ பேரொளி, செந்தமிழ் காவலர் புலவர் பொன்னம்பலத்தினுடைய பையன் பலானப்பட்ட வீட்டுக்கு போயிருக்கான். கேட்கறதுக்கே காது குளுமையா இருக்கடா ராஜா. அதுக்காக என்ன இந்த வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சாலும் பரவாயில்ல. அதை விட்டுட்டு ஜானகியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு அப்படின்னாரு உங்க அப்பா, உங்க புருஷன், எங்க அண்ணன். அண்ணா, இதுல ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறதுனால நான் கேட்க போற சில கேள்விகள் பச்சையாவே இருக்கும். அண்ணே, நீங்க இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சாட்சி நம்பர் 1. கோலத்துல தண்ணியை கொட்டினவங்க. எத்தனை தடவை இந்த மாதிரி இடங்களுக்கு போயிருக்க? பல தடவை. பல தடவையா? போன அத்தனை பெண்கள் முகமும் ஞாபகம் இருக்கா? இல்ல. அது எப்படி இவன் முகம் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு கரெக்டா சொல்றனே? நான் போன முதல் இடம் அது. சோ நீ அவளை ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்க? ஆமா. என்னடா கண்ணா கதை விடுற? முதல்ல இந்த மாதிரி இடத்துக்கு போற, போலீஸ் பிடிச்சிருவாங்களோ, அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருமோ, இவ்வளவு பயத்துல போன வேகத்துல வெளியில வந்திருப்பியா? முகம் ஞாபகம் இருக்குன்னு சொல்றியே, நான் நம்ப தயாரா இல்ல. 99% அவதான். சோ 100% அவ இல்ல. உன்னுடைய அந்த 1% சந்தேகம் தான்டா என்னுடைய துருப்பு சீட்டு. ஜானகி அந்த மாதிரி பொண்ணா இருக்க முடியாது. ஏன்னா ராமனோட குழந்தை அவ பயத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? பல பேர் நடக்கிற இடத்துல லேசுல புல்லு முளைக்காது. கடவுளே, சாட்சி நம்பர் 1 என்ன மன்னிக்கணும். பரதன் சார் பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல, அதான் மரியாதை கொடுக்கறேன். தவறு நடந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏப்ரல் 30ஆம் தேதி 1981. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அன்னைக்கு என் பிறந்த நாள். அதை செலிப்ரேட் பண்ணதா என் ஃப்ரெண்ட் அங்க கூட்டிட்டு போனா. சோ ஒரு புனிதமான நாள்ல தான் புனிதமான காரியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. வெரி குட். இப்போ எனக்கு எல்லாம் சுலபமா போச்சு. அந்த குறிப்பிட்ட நாள்ல ஜானகி ஹைதராபாத்லயே இல்ல அப்படின்னு நான் நிரூபிச்சுட்டா? உள்ள வரலாமா? சொந்த வீட்டுக்குள்ளேயே கேட்டுட்டு வர வேண்டிய நிலைமை. வாடா. நடந்த குழப்பங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு சேஞ்ச் ஆஃப் மூடுக்காக உங்க 2 பேரையும் வெளியூர் அனுப்ப போறேன். நீங்க எந்த ஊருக்கு போக ஆசைப்படுறீங்க? இப்ப இருக்கிற நிலைமைக்கு குணசீலம் இல்லாட்டி சோழிங்கபுரம். நீ ரொம்ப அப்செட் ஆயிருக்க. ஜானகி, நீ சொல்லுமா. எனக்கு எதுக்கு மாமா இதெல்லாம்? இது பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ எந்த ஊர்லாம் பாத்திருக்க? என்கிட்ட சொல்லு. கிட்டத்தட்ட இந்தியால இருக்கிற எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். எப்படி? வருஷம் பூரா மெட்ராஸ்ல படிப்பேன். ஆனுவல் லீவுக்கு வெளியூருக்கு போவேன். உனக்கு சாதாரணமா ஆனுவல் லீவ் எப்போ வரும்? ஏப்ரல், மே, ஜூன். 30th April 1981. சோ வருஷா வருஷம் ஏப்ரல் மாசம் நீ ஊர்ல இருக்க மாட்டேன் இல்ல? எந்தெந்த வருஷம் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்ல முடியுமா? 1978ல மைசூர், 79ல கோவா, 80ல காஷ்மீர், 81ல ஹைதராபாத். ஏமாமா இதெல்லாம் கேக்குறீங்க? ஏன் கேட்டோன்னு அவனே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ராமா, அந்த பொண்ணை கொண்டு அப்பா வீட்டுல விட்டுட்டு வா. அப்பா, என்னடா? என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாம்? அவ ஜாதகம் சரியில்லடா. சித்தப்பா, இது என்னோட கட்டளை. என்ன மாமா இதெல்லாம்? வாழ்க்கையில மனுஷனுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். எனக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கையை ஆதாரமா வச்சு நான் சில காரியங்கள்ல இறங்க போறேன். அதுல எனக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, நான் ஒரு ஏப்ரல் ஃபுல் ஆயிடக்கூடாதுன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. மாமா, சித்தப்பா, போடா போடா, கூட்டிட்டு போட நான் இருக்கேன்டா. போயிட்டு வாமா. 6 மாசம் தானே, ஃபுல்லாவ பிரிஞ்சிருக்க போறோம். நான் தினமும் 2 தடவை வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். அப்பா நம்ம நன்மைக்காக தானே சொல்றாரு. அடாதமா. நான் வரேன். வக்கீல் சார், நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என் பையன் ராம அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணணும்.
அதுக்கு சட்டத்துல ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. பார்க்கலாம், அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. ஆனா இப்போ உங்க மருமக எங்க இருக்கா? ஜானகி, என்னங்க திரும்பி வந்துட்டீங்க? ஏர்நாட்டு சனியை நமக்கு பிடிக்கல ஜானகி, எங்க அப்பாவுக்கு தான் பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவனும் மனைவியை சேர்ந்து வாழறது ஜீவாதார உரிமை. அந்த உரிமையை பறிக்க எங்க அப்பா யாரு? வா வீட்டுக்கு. என்ன சொல்றீங்க? வாழ்ந்தா 2 பேரும் அந்த வீட்டுல சேர்ந்தே வாழ்வோம், இல்ல 2 பேரும் அந்த வீட்டுல சேர்ந்தே சாவோம். பாப்பலாம். ஏண்டி அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா, இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். ஏன்டா அவனுக்கு கூட்டம் வந்த? ஐயோ என்னங்க? என்னடி என்னங்க? நான் உன் புருஷன், நான் உன் தோள்ல கை போடாம வேற எவன்டி போடுவான்? வா. மாமா, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். அக்னி சாட்சியா இவ கழுத்துல நான் தாலி கட்டிருக்கேன். இவ என் கூட தான் இருப்பா. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க, இப்ப வெளியே போயிடுறோம். இருக்கவே இருக்கு மேல ஆகாயம், கீழே பூமி. சாபாஷ் ராமா, இப்பதான்டா உண்மையான வீரத்தை உங்ககிட்ட பாக்குறேன். சங்கரா, யாரு கத்தினாலும் நான் பயப்பட தயாரா இல்ல. நீ வா. அப்பா அம்மாவை எதிர்த்து பேசி நீ உள்ள கூட்டிட்டு போற இந்த நாயை பத்தி உனக்கு தெரியும்? என்னடா சொன்னேன்? டேய் ராமா, அவ தோள் மேல கை போடுற உரிமை அவனுக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அந்த உரிமை உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறியா? ராமா, கடையில செக்ஸ் புஸ்தகத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு அவ ஹைதராபாத்ல செக்ஸே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கிற விஷயம் தெரியுமா? ஐயோ என்னங்க, இவங்க சொல்றத நம்பாதீங்க. அப்பாண்டமா என் மேல பழைய போடுறாங்க. என்னங்க என்னங்க, மரியாதையா வெளியே படு. பேசாம இருக்கீங்க. இட்ஸ் டூ மச். அண்ணா, அவனை கைவிட சொல்லுங்க. அண்ணே, அவ தப்பே பண்ணினா நீங்க முடிவு பண்ணி இருந்தாலும் அவன் ஒரு கர்ப்பிணி பொண்ணு. கைவிட சொல்லுங்க. ஓடி வெளியே. அம்மா, அத்தை, நான் இந்த தப்பு பண்ணல. கையை விட சொல்லுங்க. ரமா ரமா ரமா, வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது உன் பொண்டாட்டிய. பரதனை தடுத்து நிறுத்து. ஓடி வெளியே. உங்களை என்னால அடிக்க முடியல. ஜானகி, ஜானகி. சித்தப்பா, லட்சுமணா, நான் எவ்வளவு தடுத்தும் கேட்காம ஜானகி மேல அபாண்டமா படிய சுமத்தி இந்த வீட்டை விட்டே வெளியில அமிச்சிட்டாங்க. அன்னைக்கு அந்த ஜானகி தன்னை பத்தினின் உலகத்துக்கு நிரூபிக்க தீக்குளிச்சா. இன்னைக்கு இந்த ஜானகியை பத்தினும் நிரூபிச்சு இந்த ராமாயண இல்லத்தையே தீக்குளிக்க வைக்க போறேன்டா. அதுக்கு வேண்டிய நெருப்பை நான் அள்ளி போடுறேன் சித்தப்பா.